வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவாக குருவினது ஞானக்களஞ்சிய கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம். கவி எண் 559. இது வாழ்த்து கவி. ஒரு மனிதனை நாம் வாழ்த்த வேண்டும் என்று சொன்னால் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்துகிறோம். இந்த 16 எது என்பதை குரு அவர்கள் விளக்கும் விதமாக இக்கவி அமைத்திருக்கிறார். இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்பு உணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று போற்றலுக்கும் தோற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி, போற்றலுக்கும் தோற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி, மறைவிளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து, மனையறத்தின் ஒளிவிளக்காய் வளம் ஓங்கி வாழ்க என்று இக்கவியை புனைந்திருக்கிறார். ஒரு மனிதன் 16 பெற்று வாழ வேண்டும் என்று சொன்னால் இறை உணர்வும் அறநெறியும் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியம் என்பதை ஆரம்பித்து, அவைகளை பெறுவதற்கு கல்வி வேண்டும், தனம் வேண்டும், தானியம் வேண்டும், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று என்று குறிப்பிடுகிறார். ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து அவன் முக்தி, மோட்சம், வீடு பேறு அடையும் வரை இந்த 16 ஒரு மனிதனுக்கு சாஸ்வதமாகிறது என்பதை இக்கவியில் குறிப்பிடுகிறார். போற்றலுக்கும் தோற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி, வாழ்க வளமுடன் என்ற அந்த வாழ்த்துதலை நம்மை போற்றினாலும் தூற்றினாலும் அதை சொல்லும்போது போற்றுபவருக்கும் நன்மை அளிக்கும், தூற்றுபவருக்கும் நன்மை தருவதாக இருக்கிறது என்பதை நமக்கு புலப்படுத்தி, போற்றலுக்கும் தோற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி, மறை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுகும் ஒழுக்கம் காத்து. மறை விளக்கம் என்று சொன்னால் மறை நூல்கள், நம்முடைய ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம் என்று கூறும் மறை விளக்கத்தை நமக்கு அளிக்கும் இறைவனை பற்றி அந்த வேத அந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்தத்தை நாம் புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள இந்த 16 ஒரு மனிதனுக்கு தேவையாகிறது என்பதை விளக்குவதாக கூறி, மதித்து ஒழுகும், மதித்து ஒழுகி அந்த ஒழுக்கத்தை காத்து, எவ்வாறு வாழ்வில் மனையறத்தில், இல்லறத்தில் நாம் ஒளி விளக்காய் வளம் ஓங்கி வாழ்க. நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்திலே அந்த சிம்பிளை பார்க்கும்போது ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கும்,
அந்த விளக்கை தூண்டுவதாக ஒரு கை வந்து தூண்டுதல் செய்யும். விளக்குத்தான் அறிவு. அந்த அறிவார்த்தமாக இவைகளை புரிந்து வாழ்த்துக்களை சொல்லி அனைவருக்கும் வளமுடன் வாழ வேண்டும் என்பதாக கூறி அந்த விளக்கை ஒரு கை வந்து தூண்டுதல் செய்து பிரகாசிக்கச் செய்யும். அதுதான் குருவின் கை. ஆக அவர் சிம்பாலிக்காக அந்த சிம்பிளை நமக்கு அளித்திருப்பதை, அந்த விளக்கு எரிவதாக இருப்பது அறிவு. அந்த அறிவை தூண்டி நம்மை பிரகாசிக்கச் செய்வது நமது குரு. அப்பொழுது இந்த பிரகாசம் கிடைக்க கிடைக்க நாம் ஒரு மனிதனை இந்த 16ம் சாஸ்வதமாக வேண்டும் என்று நல் எண்ணத்தில் அந்த அன்பை வெளிப்படுத்துவதாக இந்த கவியை புனைந்திருக்கக்கூடிய குருவை பற்றி கொள்வோம். குரு காட்டும் பாதையில் செல்வோம். குரு கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து பயிற்சிகளையும் செய்வோம். குரு சாட்சாத் பரபிரம்மம், கண்ணுக்கு தெரிந்த கடவுள் குருதான் என்பதை பற்றி அவர் பாதையில் சென்று வாழ்விலே வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு கொள்வோம் என்று சொல்லி இதுகாரும் செவிமெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும், கவிதந்து நம்மை வழிநடத்தும் குருவிற்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.